நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். விஜயகாந்த் புரட்சி கலைஞர் கேப்டன் என்று தன்னுடைய ரசிகர்களால் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் கம்பீரமான ஒரு குரலுக்கான சொந்தக்காரர். திரைப்படங்கள் அவர் நடிக்கும் போது அவருடைய சண்டை காட்சிகளுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தது. சொல்ல போனா விஜயகாந்த் திரைப்படத்துல ஒரு காட்சிகளை நடந்து வருவது என்பது அப்படியே கைத்தட்டி ஆர்ப்பரித்து ஒரு ஆறாவாரத்தோடு ரசிகர்கள் கொண்டாடினாங்க. எங்க அப்பா எல்லாம் விஜயகாந்தோடைய மிகப்பெரிய ரசிகர். சின்ன பிள்ளையில விஜயகாந்த் படங்களை பார்க்க கூட்டு போவார். அலெக்சாண்டர் ஒரு படம், அந்த படத்துல தியேட்டருக்கு கூட்டு போய் பார்க்க வச்சாரு. அது மாதிரி அந்த தாக்கத்துல ரமணா வந்த புதுசுலாம் விஜயகாந்த் மேல ஒரு பெரிய கிரேஸ். விஜயகாந்த் அஜித் அவர்களை பிடிக்கும் நடிகராக என்பதனாலும் கூட விஜயகாந்த் மேல ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. அவருடைய தமிழ் உச்சரிப்பு அப்படி இருக்கும். ரமணா படத்தில் அவர் பேசிய வசனங்களுக்கெல்லாம் திரையரங்கில் திருநெல்வேலி ராம் தேட்டரு அப்படியே விசில் அடிச்சு கைத்தட்டம். கிட்டத்தட்ட அந்த படத்தோடமே 6 முறை பார்த்தோம் ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு போய். அவங்க ஆதிவாசியில இருந்தப்பவே இங்க அரசாங்கம் நடத்திருக்கோம். அங்க மொழியே இல்லாதப்போ இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. லஞ்சம் அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கா இவன் வாங்குறான். இதெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப அப்படி ஒரு ஈர்ப்பு விஜயகாந்த் மேல இருந்தது. விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு அன்னைக்கு திமுக அதிமுக பெரிய நாட்டம் எல்லாம் என்னை போன்ற சின்ன பிள்ளைகள் கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு முதல் ஓட்டு 2006 தான் என்னுடைய முதல் வாக்கு வருகிறது. அப்பதான் 18 வயது பூர்த்தி அடைகிறது. அப்ப முதல் வாக்கை யாருக்கு செலுத்துவது? அதிமுக போடுறதா திமுக போடுறதா? திமுகவை சின்ன பிள்ளைல இருந்தே பிடிக்காது. ஜெயலலிதா அவர்கள் மீது ஒரு பற்று உண்டு. ஒரு போல்டு லேடி, ஒரு டிசிஷனை போல்டா எடுப்பாங்க, ஒரு துணிச்சல் மிக்க ஒரு தலைவி அப்படிங்கிறதுனால ஜெயலலிதா அவர்கள் மீது ஒரு பற்று உண்டு. அதனால அதிமுக போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சு அன்றைக்கு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. அப்ப திருநெல்வேலி தேர்தல் பிரச்சாரத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தாங்க. அப்ப ரொம்ப அருகாமையில் அவருடைய பேச்சை கேட்க முடிந்தது. அப்போ மணி 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற காவலர் ஓடி சொல்றாரு. 9:50 தான் விஜயகாந்த் அவர்கள் பேச வர்றாங்க. ஆனா 10 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி காவலர் சொல்றாரு. உடனே விஜயகாந்த் சொல்றாரு, அவருடைய வாட்சை காட்டி, ஏன் வாட்சில 10 மணி ஆகல, இதுவே கருணாநிதி பேசினா ஜெயலலிதா பேசினா தடுப்பியா அப்படின்னு சொல்லி காவலரை பார்த்து கேட்கிறாரு. அப்போ நேரடியா ராவா ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்து ஒரு தலைவர் பேசுறாரு அப்படின்னு அவர் மேல ஒரு பெரிய இதாச்சு. ஆக்சுவலா மணி 10 ஆயிடுச்சு. ஆனா விஜயகாந்த் சொல்றாப்புல, ஏன் வாட்சில 10 ஆகல, 9:50 10 நிமிஷம் பேசுன்னு சொல்லி 10 நிமிஷம் பேசிட்டு தான் இறங்கினார். அந்த வண்டியில இருந்து போனாரு. வருவேன் ஏன் வெறி, ஏன் மக்கள்ரா, ஏன் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன மிஞ்சி என்ன சார், வருமானத்துறையில தானே பயமுறுத்த முடியும், வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது. அந்த வருமானத்துறையை நான் வீடு வித்து தான் நான் இந்த மாநாடு நடத்துறேன் தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அடிப்படை வசதி, சுகாதாரத்தன்மை எதையுமே செஞ்சு தர முடியும். நிச்சயமாக நான் வந்தால் அதைத்தான் செய்வேன். அப்பவே ஒரு பிடிப்பு. அதனால முதல் வாக்கை நான் பதிவு செய்தது இன்னைக்கு தான் சொல்றேன் விஜயகாந்த் அவர்களுக்கு. தேமுதிக தான் என்னுடைய வாக்கை பதிவு செஞ்சேன். அப்போ விருத்தாச்சலம் தொகுதியில விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறார். சரி, நம்ம ஓட்டு போட்ட ஒரு கட்சி சட்டமன்றத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா திருநெல்வேலியில் ஜெயிகளாலும் கூட, தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஜெயிகளாலும் கூட, விருத்தாச்சலத்துல சட்டமன்ற உறுப்பினராக அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார். கிட்டத்தட்ட 8.36 விழுக்காடு. தமிழ்நாட்டு அரசியலில் எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவர்கள் முதல் தேர்தலில் 8.36 விழுக்காடு வாக்கு வாங்கியது தேமுதிக தான், விஜயகாந்த் அவர்கள் தான். தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய தலைவராக வருவார் என்ற நம்பிக்கை விதையை 2006 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் விதைத்தார்கள். பெரிய அளவில் அவருடைய வேட்பாளராக தாக்கத்தை ஏற்படுத்தலாம் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக களமாட ஆரம்பித்தார். 2009 நாடாளுமன்ற தேர்தல் தேமுதிக என்கிற கட்சி எவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த தேர்தலில் ஏற்படுத்தி என்பது அந்த தேர்தலில் தோற்று போன பாராளுமன்ற வேட்பாளர்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அந்த தேர்தலில் 27 இடங்கள்ல திமுகவும் 12 இடங்களில் அதிமுகவும் வெற்றி பெறுகிறது. அதிமுக பல இடங்களில் தோற்று போனதற்கு தேமுதிக காரணம். அதே போல திமுக காங்கிரஸ் கூட்டணி பல இடங்களில் தோற்று போனதற்கு தேமுதிக காரணம் என்று அரசியல் அறிந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 10.5 விழுக்காடு 11 விழுக்காடு வாக்குகளை நெருக்கி தேமுதிக அந்த 2009 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றது. கிட்டத்தட்ட 4 தொகுதிகளில் 1,35,000 வாக்குகளை பெறாங்க. 9 தொகுதியில் 1 லட்சம் வாக்குகளை நெருக்கி பெறாங்க. குறிப்பா